لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாருக்கு அருள்குடையாக வந்துதித்த நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அணுவாக பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த புண்ணிய ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் இந்த தொடர் மீளாது சொற்பொழிவுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருக்கின்றான். உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியம். இந்த மஜ்லிஸில் உட்கார்றது அப்படிங்கிறது பெரிய பாக்கியமான விஷயம்தான். ஏன்னா தொடர்ந்து இந்த 10 நாட்கள் உண்மையிலே உங்களெல்லாம் பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம இந்த மஜ்லிஸில் உட்காந்து பயான் கேட்குறது அப்படிங்கிறது இருக்கு, இது சாதாரணமான விஷயம் இல்லை. பெரிய பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் பயானை கடைசி வரைக்கும் வந்து கேட்க முடியும். நானும் சில நாட்கள் வந்தேன், ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட பயான நடுவில் எந்திரிச்சு போகிறதோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் அமர்ந்து பயானை முழுமையான முறையில் கேட்டு போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் தாய்மார்கள் நடந்து வந்திருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் எல்லாம் ரொம்ப சீரியல் மும்முரமாக ஓடிட்டுருக்கிற டைம். இந்த டைம் எல்லாம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு சீரியல் ஆரம்பித்தா நைட்டு 10-11 மணி வரைக்கும் சீரியல்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் கூட இடையில என்ன ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் அவ்வளோ சீரியலில் மூழ்கி இருக்கக்கூடிய தாய்மார்களும் கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்த உடனே இந்த 10 நாட்கள் 11 நாட்கள் தொடர்ந்து இந்த பயானுடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்து இங்கே அமர்ந்து, இதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத். அல்லாஹு தஆலா இதை கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஷஃபாத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெற்று உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே வீற்றிருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. சோழ பெரியார்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உறவுகளை போற்றிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தற்போதுள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல காலத்துடைய கட்டாயத்தை கருதி இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த இந்த மார்க்கம் இருக்கிறது தீனுல் இஸ்லாம், இது ஒரு முழுமையான மார்க்கம். இது ஒரு முழுமையான மார்க்கம். மனித வாழ்வைக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களையுமே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காண்பித்து விட்டார்கள். எனவே தான் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக. மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களை எல்லாம் மதங்கள் என்று சொல்லப்படும். இந்து மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், இதெல்லாம் மதங்கள் என்று சொல்லப்படும். ஆனால் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது மட்டும் சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கம். மார்க்கம் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு மனிதன் செல்லக்கூடிய வழி, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இதில் வெறும் வணக்கங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இறைவனை எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஹஜ் செய்யணும், இதை மட்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பிறந்தது முதல் கொண்டு இறக்கும் வரைக்கும் அந்த மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறையை காட்டக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு எந்த மார்க்கங்களும் மதங்களும் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வழிமுறையை காட்டவில்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் இருக்கு, இது 5 தூண்கள் மீது எழுப்பப்பட்ட கட்டிடம். இஸ்லாத்தை ஒரு கூடாரத்துடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிடுகின்றார்கள். ஒரு கூடாரத்துக்கு இப்படி 5 தூண்கள் இருக்குமோ அது மாதிரி இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த கூடாரத்திற்கு 5 தூண்கள் இருக்கிறது. அதில் மெயினாக இருக்கிற நடுவு தூண் என்ன அப்படின்னு சொன்னால் தௌஹீத், இறையியல், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் ரொம்ப முக்கியமான தூண். மிச்சம் 4 பக்கம் இருக்கிற 4 தூண்கள் அது என்னமா? அது இஸ்லாத்துடைய 5 கடமைகள் தெரியுமா? மதரசால சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இஸ்லாத்துடைய 5 கடமைகள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதெல்லாம் ஒரு தூண் தான். இது 5மே சேர்ந்து ஒரே ஒரு தூண் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துடைய 5 கடமைகள் இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய 5 கடமைகள். ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மாளிகை 5 தூண்கள் மீது எழுப்பப்பட்ட மாளிகை. இதில் நடுவில் இருக்கிறது கலிமா தௌஹீத். 2வது இருக்கக்கூடிய தூண் இருக்க இபாதாத், வணக்கங்கள், வணக்கவியல். அது என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், ரம்ஜானுடைய காலங்களில் நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கடமையானவங்க ஜகாத் கொடுக்குறாங்க, ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தூண், வணக்கவியல். இறையியல் நடுவில் இருக்கிற தூண், வணக்கவியல் 2வது தூண். 3வது தூண் இருக்கு, இது வணிகவியல், மாமலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம். இதுவும் இஸ்லாத்தில் ஒரு தூண், வணிகவியல். அடுத்து 4வது தூண் இருக்கு, வாழ்வியல், மாஷராத் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனைவி மக்களுடன் எப்படி வாழணும், பெற்றோர்களுடன் எப்படி வாழணும், குழந்தை குட்டிகளுடன் எப்படி வாழணும், உஷார் உறவினர்களுடன் எப்படி வாழணும், இதெல்லாம் வாழ்வியல். இது மாஷராத் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கை. அடுத்து 5வது தூண் இருக்கு, பண்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ்லாக். இந்த 5 தூண்கள் மீது தான் இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. 1வது அகீதா லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது இபாதாத் வணக்கங்கள், 3வது மாமலாத் கொடுக்கல் வாங்கல், 4வது மாஷராத் குடும்ப வாழ்க்கை, 5வது அஹ்லாக் நற்குணங்கள். ஆனால் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், இதோட இஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்கிறோம். இது இஸ்லாத்தில் ஒரு தூண் தான். மீதம் இருக்கக்கூடிய 3 தூண்கள் இருக்கிறது. நம்ம வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், இதுவும் இஸ்லாத்தில் சேர்ந்தது தான். குடும்ப வாழ்க்கை இதுவும் இஸ்லாத்தில் சேர்ந்தது தான். அஹ்லாக் அப்படிங்கிற நற்குணங்கள் இதுவும் இஸ்லாத்தோட சேர்ந்தது தான். எனவே தான் இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு 2 வகையான கடமைகளை விதியாக்கி இருக்கின்றான். இஸ்லாத்துடைய கடமைகளை 2ஆக பிரிப்பார்கள். அதில் 1வது என்னன்னு சொன்னால் ஹுகூகுல்லாஹ், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்.
இந்த 5 தூண்கள் இருக்கா இல்லையா? இந்த 5 தூண்கள்ல இந்த 2 தூண்கள் தான் ஹுகூகுல்லா, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. என்ன அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ரு செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம், உம்ராவுக்கு போயிட்டு வர்றோம். இதெல்லாம் அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்த 3 தூண் இருக்கா இல்லையா? இந்த 3 தூணுமே ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி, ஒரு நாணயத்துடைய 2 பகுதிகள் மாதிரி. ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட இந்த 2 கடமைகளும் சரியான முறையில் அவன் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியான முறையில் செய்திருக்க வேண்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியான முறையில் செய்திருக்க வேண்டும். எப்படி நாணயத்தில் ஒரு பக்கம் அச்சிடப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அச்சாகலை அப்படின்னு சொன்னா அந்த காசு செல்லுமா? அதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முழுமையான முறையில் செய்யணும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மட்டும் சரியா செஞ்சுட்டோம், ஆனா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யல, அதுல தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. இல்லை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செஞ்சுட்டோம், நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை அப்படின்னு சொன்னாலும் இந்த மனிதனும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்போ ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், உண்மையான முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 கடமைகளுமே சரியான முறையில் செய்திருக்கணும். எனவேதான் குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில பேசுவதை விட ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தான் குர்ஆனில அல்லாஹ் பக்கத்திற்கு சொல்லி காட்டுவார். குர்ஆன்ல திறந்து பார்த்தோம், ஹதீஸ்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன்லையும் ஹதீஸ்கள்லையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகையை பற்றி அகைமுஸ்ஸலா சுருக்கமா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், தொழுகை நிலைநாட்டுங்கள். ஜகாத்தை பற்றி வாத்து ஜகாத்தை கொடுங்க, சுருக்கமா அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டான். ஹஜ்ஜை பற்றி வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். சுருக்கமான முறையில் அல்லாஹ் தஆலா வணக்கங்களை பற்றி, வணக்கவியலை பற்றி சுருக்கமாக பேசக்கூடிய அல்லாஹ் வாழ்வியலை பற்றி பக்கமாக குர்ஆனிலே பேசுவான். பெற்றோர்களுடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்களுடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சொந்த பந்தங்களுடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ்வியலை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பக்கத்திற்கும் சொல்லி காட்டுவார். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ஹுகூகுல்லாவில் ஏதாவது நம்ம குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், மிகப்பெரிய மன்னிப்பாளன், மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா மன்னிச்சிடுவான். 5 நேரம் தொழுகணும், நம்மளால் 5 நேரம் தொழுக முடியல, 3 நேரம் தொழுதோம், 2 நேரம் விட்டுட்டோம், வந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம், யா அல்லாஹ் என்னால் தொழுக முடியல, மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு சொல்லி துவா செஞ்சா அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், சரி மன்னிப்பு கேட்குறான்ப்பா, மன்னிச்சிடலான்னு விட்டுருவான். ரமலான் 30 நாள் நோன்பு வைக்கணும், 10 நாள் நோன்பு வச்சு 20 நாள் விட்டுட்டோம், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனால் ஹுகூகுல் இபாத்ல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதாவது குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, உதாரணமாக நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த கடமைகளில் நாம் ஏதாவது குறை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். பெற்றோர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நம்முடைய மனைவி நம்மை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நம்முடைய கணவன் நம்மை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட்டோம், நம்முடைய குழந்தைகள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஹுகூகுல்லாவுல குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹுகூகுல் இபாத்ல நம்ம குறை வச்சுட்டோம், அதை சரியான முறையில் செய்யல அப்படின்னு சொன்னா யாருக்கு நாம் செய்யவில்லையோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மன்னிக்க மாட்டான். இந்த ஹுகூகுல் இபாத்ல தான் ரொம்ப ஒரு முக்கியமான கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ரொம்ப முக்கியமானது தான் இந்த சிலத்துர் ரஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்றார் உறவினர்களை பேணி நடப்பது, உறவுகளை பேணி நடப்பது அதில் ரொம்ப முக்கியமானது. உறவுகள் என்று சொன்னால் அதில் தாய் தந்தை மனைவி மக்கள் இதெல்லாம் வந்துடுவாங்க. சொல்ல இந்த சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உற்றார் உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது 4 வகையாக பிரிக்கலாம். உறவுகளை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்சானிய உறவு, இன்சானிய சொந்தம். என்ன அது இன்சானிய சொந்தம்னா என்ன?
முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொந்தம். முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொந்தமாக இருப்பார்கள். எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. மக்களே, நாங்கள் ஒரே ஒரு ஆணில் இருந்தும் ஒரே ஒரு பெண்ணில் இருந்து தான் உங்களை எல்லாம் படைத்தோம். இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى. ஒரே ஆண் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரே ஒரு பெண் யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்ப முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரே தாய் தந்தை உடைய பிள்ளைகள் தான். முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே, அவன் மூமினாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவன் இந்தியாவை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த பாஷையை பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்முடைய இந்து மார்க்கத்தை சொல்லும் போது தொப்புள் கூடி உறவுகள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தொப்புள் கூடி உறவுகள்னா என்ன? இதுதான் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளை. அவங்களும் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளை தான், நாங்களும் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளை தான். ஆக இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த முறை வரும். இது இன்சானிய சொந்தம். இரண்டாவது சொந்தம் இருக்க ஈமானிய சொந்தம். இரண்டாவது சொந்தம் இது ஒரு படி மேலே, இது ஒரு படி மேலே ஈமானிய சொந்தம். ஈமானிய சொந்தம்னா என்ன? முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுமே சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். முழு உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள், கலிமா சொன்னவர்கள் எல்லாமே அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்களை போன்றவர்கள். ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லி காட்டுவார்கள். அல் முஃமினூன குல்லுஹும் கஜஸதின் வாஹிதின். மூமின்கள் எல்லாமே ஒரே உடலை போன்றவர்கள். வ இதஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூமின்கள் உலகத்தில் முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுமே ஒரே உடலை போன்றவர்கள். காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொன்னா கால் மட்டும் அந்த வலியை உணர்றதில்லை, முழு உடம்புமே அந்த வலியை உணர்கின்றது. கண் அழிகின்றது, கால் வேகமாக மருத்துவரிடத்தில் செல்கின்றது, வாய் பேசுகின்றது மருத்துவரிடத்தில் காலில் முள்ளு குத்திருச்சுட்டு. உடனே அந்த மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்து வாய் சாப்பிடுகின்றது. காலில் முள்ளு குத்திருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணோ வாயோ கைகளோ சும்மா இருக்கிறது இல்லை, நமக்கு அதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறதில்லை. உடனே எல்லா உறுப்புகளுமே சேர்ந்து அதை சரி செய்வதற்கான முயற்சி செய்கின்றது. அதே மாதிரிதான் முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுமே முஸ்லிம்களுமே நம்முடைய ஈமானுடைய சொந்தம். அதனாலதான் எங்கேயோ ஒரு இடத்துல பலஸ்தீனத்துல முஸ்லீம்கள் அழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எங்க பலஸ்தீன் எங்கே இருக்கு? கஸா எங்கே இருக்கு? அங்க இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுறாங்க, முஸ்லீம்கள் அழிக்கப்படுறாங்க. இங்க நமக்கு துடிக்குது, இங்க நமக்கு அது மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுமல்ல, இது அல்லாஹ் ஏற்படுத்திய சொந்தம், ஈமானிய சொந்தம். அது இஸ்லாமியர் அந்த முஸ்லீம் எந்த உலகத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய ஈமானிய சொந்தக்காரராக, ஈமானிய சகோதரராக மாறுகிறார். இது இரண்டாவது சொந்தம். மூன்றாவது சொந்தம் இருக்கிறது இரத்த உறவுகள். இரத்த உறவுகள் சொல்றோமா இல்லையா? அத்தா அம்மா, அத்தா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அடுத்து நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், இதெல்லாம் நம்முடைய இரத்தங்கள், இதெல்லாம் இரத்த உறவுகள். அடுத்து நாலாவது சொந்தம் இருக்கிறது திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம். திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தங்கள். இப்படி 4 சொந்தங்கள்: இன்சானிய சொந்தம், ஈமானிய சொந்தம், அடுத்து இரத்த உறவுகள், அடுத்து திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள். ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றோம், அது வரைக்கும் அந்த பெண் யாருன்னே தெரியாது, அந்த பெண்ணுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ அந்த பெண்ணை கபில்து நிக்காஹா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண் நமக்கு மனைவியாக ஆகிவிடுகின்றால், அந்த பெண்ணுடைய தாய் தந்தை நமக்கு மாமனார் மாமியாராக ஆயிடுறாங்க. கொழுந்தனாரு, நாத்தனாரு அப்படின்னு சொல்லி நிறைய சொந்தங்கள் அதன் மூலமாக என்ன ஆயிடுது, உருவாயிடும். அந்த பெண்ணுக்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரர் இருக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த கபில் தூண்டு சொன்னாங்களா இல்லையா, அந்த வார்த்தையில இருந்து அந்த சொந்தங்கள் இவரோடு சேர்ந்து விடுகின்றது. இப்படி 4 வகையான சொந்தங்கள் இருக்கிறது. இந்த 4 வகையான சொந்தங்களையும் நாங்கள் பேண வேண்டும். இந்த 4 வகையான சொந்தங்களையும் நாங்கள் பேண வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், வஹுவல் லதீ ஹலக மினல் மாஇ பஷரன். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனிதனை தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் தஆலா உருவாக்கினான், படைத்தான். மனிதனை தண்ணீர், நுத்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்திரியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான்.
ஃபஜஅலஹு நஸபன் வஸஹரா. அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் அந்த மனிதனுக்கு இரத்த உறவுகளை ஏற்படுத்தினான், திருமணத்துடைய உறவுகளை ஏற்படுத்தினான். இது இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடை. அதனால தான் சொல்லுவாங்க, உறவுகள் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஞாபகத்துங்க. உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறது இல்லையா, இது அல்லாஹ்வுடைய பெரிய ஞாபகத்து. பொதுவாகவே நமக்கு ஞாபத் அருட்கொடையுடைய மதிப்பு எப்போ தெரியும்னு சொன்னால், அது நம்ம பக்கத்திலே இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய ஞாபத்துகள் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, நம்ம கிட்ட இருக்கும்போது அதுக்குண்டான மதிப்பு மரியாதை நமக்கு தெரியாது. அது நம்முடைய கையை விட்டு போன பின்னாடி, அதை இழந்த பின்னாடி தான் அதனுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சர்வசாதாரணமாக வீட்டுக்குள்ளே நுழையிறோம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நம்முடைய மனைவி இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒரு வீடு கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க, அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை, கூட பிறந்தவங்களும் இல்லை, யாருமே இல்லை, தன்னந்தனியாக மையத்து மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தன்னந்தனியாக, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, உடம்பு சரியில்லையா மருந்து வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, உடம்பு சரியில்லையா சுடுதண்ணி வச்சு கொடுக்க ஆள் இல்லை, ஒரு டீ வச்சு கொடுக்க ஆள் இல்லை, சாப்பிட்டையான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? நரகத்துடைய வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான், குழந்தைகளை எங்கேயோ கட்டி கொடுத்து அவங்க வேற எங்கேயோ தூரமா இருக்கிறாங்க, அல்லது பையன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு புருஷன் இறந்துடுறாரு, அல்லது திடீர்னு பொண்டாட்டி இறந்துடுறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலைமை? இப்போ அந்த வீட்டில் அந்த புருஷன் மட்டும்தான், வீட்டில் அந்த பொண்டாட்டி மட்டும்தான், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையே. ஏதோ கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் ஒரு நரகத்துடைய வாழ்க்கையை போட்டு இருக்கும். பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த சொந்த பந்தங்கள், இந்த இரத்த உறவுகள், உற்றார் உறவினர்கள், இது ஒரு வழியில் தலைவலி தானாங்க. உறவுகள், சொந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு வகையில் பிரச்சனை தான். அதை சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை தான், அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை தான், பெரிய தலைவலி தான். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணமே உற்றார் உறவினர்கள் தான், சொந்த பந்தங்களின் மூலமாகத்தான் பிரச்சனையே வருது. ஆனால் இது ஒரு சுகமான சுமை என்று சொல்லலாம். இப்போ அந்த சொந்தங்களும் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதலாக வந்து நிற்கிறது யாரு? நம்ம அண்ணன் தான் வந்து நிற்பார், நம்முடைய உற்றார் உறவினர்கள் தான் வந்து நிற்பாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் வந்து நிற்பாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு சண்டை போட்டுட்டு போடா அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா வந்து நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள். அதனால சொல்ல, அந்த சொந்த பந்தங்களை பேண வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியாமத் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் ஹுகூக்குல் இபாதை பற்றி பேசுகின்றான், ஹுகூக்குல்லாவை பற்றி பேசுகின்றானோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்தெந்த இடங்களில் எல்லாம் பேசுவானோ, அந்தந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடனே நீங்கள் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவான். ஒரு இடம் 2 இடம் இல்லை, குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தது உடனே சொல்றான் பாருங்க, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடனே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்யுங்க, பணிவிடை செய்யுங்க, நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு, பெற்றோர்களும் நம்முடைய இரத்த உறவு தான். ஆனா பெற்றோர்களை தனியா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வபிதில் குர்பா, பெற்றோர்களுடன் மட்டுமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய இரத்த சொந்தங்கள், இவர்களிடத்திலும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். எப்ப சொல்றான்? தன்னை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு யாரும் இணை வைக்காதீர்கள், இது ஹுகூக்குல்லா சொல்லிட்டு, இந்த ஹுகூக்குல்லா சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், ஹுகூக்குல் இபாதை சரியான முறையில் செய்யுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹுகூக்குல்லாவை மட்டும் பிடிச்சுக்கிறோம், ஹுகூக்குல் இபாதை விட்டுறோம்.
ஹுகூக்குல்லா மட்டும் பார்த்தா 5 நேரம் தொழுகிறது என்ன, தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்ன, இஷ்ராக்குடைய தொழுகை என்ன, லுஹாவுடைய தொழுகை என்ன, அவ்வாபினுடைய தொழுகை என்ன, ரம்லான்ல மட்டும் நோம்பல்ல, வாரம் சனிக்கிழமை என்ன செய்யறாரு, வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாரு, மாசமான 3 நோன்பு வைக்கிறாரு, அவ்வளோ பெரிய வணக்கசாலியா இருக்கிறாரு. ஆனா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யறதில்லை. தாய் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறா, தாய்க்கு மருந்து வாங்கி கொடுக்கறது இல்லை, தாய்க்கு உணவு வாங்கி கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு மூலையில தாய் கிடக்கிறா, சாப்பிட்டையாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கூட கேட்கறது இல்லை. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் சஜ்தாலேயே நம்ம 24 மணி நேரம் கடந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய நோன்புகளை, நம்முடைய தான தர்மங்களை, நம்முடைய எல்லா வணக்கங்களையும் தூக்கி அல்லாஹ் நம்முடைய மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிருவான். ரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இங்க வந்து சஜ்தால விழுந்து கிடக்கிறே. பார்த்தா முதல் சஃபில் நின்று பாங்கு சொன்னோன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடுறார், முதல் சஃபில் நின்று தொழுகிறார், எல்லாம் போன பின்னாடி தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே போறார். பார்த்தா 24 மணி நேரம் பள்ளிவாசலே உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறார், குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. வீட்டில் அங்கே தாய் நோய்வாய்ப்பட்டு மருந்து வாங்கி கொடுக்க ஆள் இல்லாமல், சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லாமல், அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்படுது, அந்த அம்மா அவ்வளோ சிரமப்படுது, அந்த அம்மாவை கவனிக்கிறது இல்லை. உற்றார் உறவினர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள கவனிக்கிறது இல்லை. சும்மா பள்ளிவாசல்லையே உட்காந்து அல்லாஹ் அல்லான்னு சொல்லி திக்ர் செஞ்சுட்டு இருந்தா இந்த வணக்கங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறது இல்லை. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள். சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடனே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், ஒபிதில் குர்பா, உற்றார் உறவினர்களுடனும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். சொல்ல உற்றார் உறவினர்களுடனே ஒட்டி வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்வது, இது ஈமானுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார். ஒரு மூமினுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் போது, வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வ யக்ஷௌன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்களுடைய தன்மை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். மூமின்கள் அல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, அல்லாஹ் தஆலா எந்த உற்றார் உறவினர்களுடனே ஒட்டி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அந்த உற்றார் உறவினர்களுடனே, அந்த உறவுகளுடனே, அந்த சொந்த பந்தங்களுடனே அவர் சேர்ந்து வாழ்கின்றார். வ யக்ஷௌன ரப்பஹும், தன்னுடைய இறைவனை பயப்படுகின்றார். வ யகாஃபூன சூஅல் அதாப், அது மட்டுமல்லாம நாளை கியாமத்துடைய நாளையில கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும் என்பதை அவர் அஞ்சுகின்றார், பயப்படுகின்றார். இது மூமினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். மீமினுடைய அடையாளம் என்ன? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மூமினுடைய அடையாளம் என்பது இரத்த உறவுகளுடனே, சொந்த பந்தங்களுடனே, உற்றார் உறவினர்களுடனே சேர்ந்து வாழ வேண்டும். ஏன்? யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வுக்கு அவர் பயப்படுவார். நான் என்னுடைய ரத்த உறவுகளோட சேர்ந்து வாழணும். அப்படி இல்லைன்னா நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்பான், வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். அது மட்டுமல்ல, ரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து வாழவில்லை என்று சொன்னால், உற்றார் உறவினர்களோடு நான் சேர்ந்து வாழவில்லை என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா இடத்துல கடுமையான முறையில் கேள்வி எனக்கு கேட்பான், விசாரணை செய்வான் என்று அந்த அடியான் பயப்படுவான். இதுதான் மூமினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இரத்த உறவுகளை முறித்து வாழ்வது இது முனாஃபிக்கின்களுடைய அடையாளம், நயவஞ்சகர்களுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கின்களை பற்றி குர்ஆனில் பேசும்போது, ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமகும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்மஹும் வ அமா அப்சாரஹும். அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கின்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய வேதங்கள் வரும்போது அதை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, துஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள். வ துகத்திஉ அர்ஹாமகும், தங்களுடைய இரத்த உறவுகளை முறித்து வாழ்கின்றார்கள். யாரு? முனாஃபிகீன்கள் இரத்த உறவுகளை முறித்து வாழ்கின்றார்கள். இவங்க யாரு? உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். யார் இரத்த உறவுகளை முறித்து வாழ்கின்றார்களோ, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழலையோ, உற்றார் உறவினர்களுடைய அந்த உறவை முறித்துக் கொள்கின்றாரோ, இவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஃபஅஸம்மஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை காது இல்லாத, காது கேட்காத செவிடர்களாக ஆக்கிவிட்டான். வ அமா அப்சாரஹும், கண் பார்க்க முடியாத குருடர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான் என்பதாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களை பற்றி, முனாஃபிகீன்களுடைய தன்மையை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். சோர்ல
இன்றைக்கி பொதுவாக எல்லா நிக்காக்கள்லையுமே ஓதக்கூடிய ஹுதுபா, நிக்கால ஹுதுபா ஓதுறாங்களே இல்லை இமாமு, என்னைக்காவது ஒரு நாள் ஆவது ஹுதுபா அவங்க நிக்கால ஹுதுபா ஓதுறாங்களே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறோமா? ஏதோ இமாம் அவங்க ஓதுறாங்க, நம்ம என்ன குரானுடைய வசனங்கள் ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு போகிறோமே தவிர அந்த குரானுடைய வசனங்கள் அதில் ஓதப்படுகிறது, அதற்குண்டான அர்த்தம் என்ன, அது நிக்காவில் ஓதக்கூடிய அவசியம் என்ன, அது ஒரு நாளும் கூட நம்ம அது சிந்தனை செய்து பார்த்ததே இல்லை. பொதுவாக அந்த நிக்காவுடைய ஹுதுபாவில் மெயினாக ஓதக்கூடிய வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லது அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அதில் இருந்தே அல்லாஹ் தஆலா அவருடைய துணைவியை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வன்னிஸா, அதற்கு பின்னாடி அந்த ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நிறைய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், வல் அர்ஹாம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை எப்படி படைத்தான், அது ஏன் நிக்காவில் இந்த ஹுத்பால ஓதுறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் மனைவியை நீ வேறாக பார்க்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தான். எனவே உன்னுடைய மனைவியை வேறு என்பதாக நீ கருத வேண்டாம், உன்னுடைய மனைவியும் உன்னிலிருந்து ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில்? உற்றார் உறவினர்களை பேணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஆணுக்கு இப்போ இந்த 25 வயசுல கல்யாணம் ஆகுது. இந்த 25 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரே ஒரு வகையான உறவு தான். என்ன உறவு? தாய் தந்தை அப்படிங்கிற உறவு, சகோதரன் சகோதரி அப்படிங்கிற உறவு. இந்த இரத்த உறவு மட்டும்தான் இந்த 25 வருஷம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த 25வது வயதில் அவனுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ புது உறவு ஒன்று அவனுக்கு உருவாகின்றது. புது உறவு ஒன்று உருவாகுது திருமணத்தின் மூலமாக. அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். இப்போ உனக்கு முதல்ல ஒரு உறவு தான் இருந்தது, அதில் நீ அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தாய். இப்போ 2 உறவுகளாக போகுது. மனைவியின் மூலமாக ஒரு புதிய உறவு உனக்கு வரப்போகின்றது. அந்த மனைவியுடைய தாய் தந்தை கூட பிறந்தவங்க எல்லாமே உன்னுடைய உறவினர்களாக ஆவாங்க. அதனால அந்த 2 உறவுகளிடத்திலுமே நீ சரியான முறையில் நல்ல விதமாக நீ நடந்து கொள் அப்படிங்கிறத தான் இந்த வசனம் உணர்த்தி காட்டுகின்றது. வத்தகுல்லாஹ் தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், உற்றார் உறவினர்களுடனே நடந்து கொள்வதிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா அது சம்பந்தமாக கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆன்ல பார்த்தோன்னு சொன்னால், நேரத்துடைய அருமையை கருதி குர்ஆன்ல இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. அதில் 10 வசனங்கள்ல ஒரு 2-3 வசனங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி ஹதீஸை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உற்றார் உறவினர்களை பேணுவதன் மூலமாக, உற்றார் உறவுகளுடன் சேர்ந்திருப்பதன் மூலமாக என்னென்ன எல்லாம் நன்மைகள் கிடைக்கும், உறவுகளை முறித்து வாழ்வதன் மூலமாக என்னென்ன எல்லாம் தண்டனை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கின்றாரோ, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தங்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், விருந்தாளியுடனே நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும். இது ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக சொன்னாங்க. விருந்தாளியுடனே நல்ல விதமாக நடந்து கொள்வது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது, இது அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு மூமியினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, ஃபல் யஸில் ரஹமஹு, அவர் தன்னுடைய உற்றார் உறவினர்களுடனே தங்களுடைய சொந்த பந்தங்களுடனே அவர் நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும், உற்றார் உறவினர்களுடனே சேர்ந்து வாழட்டும். யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் தன்னுடைய இரத்த உறவுகளுடனே உற்றார் உறவினர்களுடனே நல்ல விதமாக சேர்ந்து வாழட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் ஃபல் யகுன் ஹைரன், நல்லதையே பேசட்டும், அவ் லா யஸ்முத், அப்படி இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும்.
இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்றாவது என்ன? விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை கண்ணியப்படுத்தணும். இரண்டாவதாக உறவுகளுடனே, இரத்த உறவுகளுடனே, சொந்த பந்தங்களுடனே சேர்ந்து வாழ வேண்டும். இது இரண்டாவது தன்மை. மூன்றாவதாக சொன்னாங்க, பேசுனா நல்லது பேசுங்க. வாயை திறந்து பேசுனீங்கன்னா நல்லது பேசுங்க. அவுல யஸ்முத், அப்படி இல்லாட்டி அமைதியாக இருந்துருங்க. இந்த 3 தன்மைகள் தான் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உறவு அப்படிங்கிறது இருக்கு. புகாரி ஷரீஃபில் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹலகல்லாஹ் இன்னல்லாஹ ஹலக ஹல்கன், அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைக்கின்றான். உலகத்தை உருவாக்கும் போது அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைக்கின்றான். ஹத்தா இதா ஃபரிக மின் ஹல்கிஹி, அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்த பின்னால், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், மலை அப்படின்னு சொல்லி உலகத்தில் என்னென்னலாம் படைக்கணுமோ அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையுமே படைத்த பின்னால், காலத்திர் ரஹம், இந்த உறவு இருக்கா இல்லையா, இந்த சொந்த பந்தம் இருக்கா இல்லையா, இந்த இரத்த உறவு இருக்கா இல்லையா, இது அல்லாஹுடைய அரிஷ், அல்லாஹுடைய சிம்மாசனம் இருக்கு. அந்த அல்லாஹுடைய அரிஷ் சிம்மாசனத்துடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டு, ஹாதா மகாமு ஆயிதி பிக மின் கத்தியா, இந்த இரத்த உறவுகள் துண்டிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடித்தான் இறைவா உன்னிடத்திலே நான் மன்றாடி கொண்டிருக்கின்றேன். இந்த இரத்த உறவு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சொல்றாங்க. இந்த இரத்த உறவுகளுக்கு, இந்த சொந்த பந்தங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து சொல்றாங்க. இது அல்லாஹுடைய அரிஷுடைய சிம்மாசனத்துடைய அந்த கால் இருக்கா இல்லையா, இந்த காலை பிடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுமாமா, ஹாதா மகாமு ஆயிதி பிக மின் கத்தியா, யா அல்லாஹ் இந்த இரத்த உறவுகள் துண்டிக்கப்படுவதில் இருந்து பாதுகாப்பு தேடியே நான் இப்படி நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லும். இப்போ அல்லாஹு தஆலா அந்த உறவுகிட்ட சொல்லுவானாமா, அந்த சொந்த பந்தம், அந்த உறவு, அதை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், கால நாம், ஆமாம், அம்மா தரதீன இன் அசிலு மன் வசலகி வ அக்தஉ மன் கதஅகி, உன்னுடனே யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களை நான் சேர்த்து கொள்வேன், உன்னை யார் துண்டிக்கின்றார்களோ அவர்களை நானும் துண்டிக் கொள்வேன் என்பதிலே நீ திருப்தி கொள்ளவில்லையா என்று அல்லாஹு தஆலா அந்த சொந்த பந்தத்தை பார்த்து, அந்த உறவை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பானாம். படைப்பினங்கள் எல்லாம் படைச்ச பின்னாடி இந்த உறவு இருக்கா இல்லையா, இந்த உறவு, சொந்த பந்தம், இது அல்லாஹ்வுடைய அரிஷுடைய காலை பிடிச்சிட்டு சொல்லுமாமா, யா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாம் என்னைய துண்டு ஆக்கிடுவாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, யாரெல்லாம் உன்னை சேர்த்து கொள்கின்றார்களோ, சொந்த பந்தங்களை யாரெல்லாம் சேர்த்துக் கொள்கின்றார்களோ, உற்றார் உறவினர்களுடனே யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவரை நான் சேர்த்துக் கொள்வேன், யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று துண்டித்து விடுகின்றார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் அப்படிங்கிறதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த இரத்த உறவை பார்த்து கேட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன ரஹம சுஜ்னத்தும் மினர் ரஹ்மான், இந்த உறவு அப்படிங்கிறது இருக்கு, சொந்த பந்தம் அப்படிங்கிறது இருக்கு, இந்த ரஹம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ரஹம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உற்றார் உறவினர்கள், இரத்த உறவுகள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ரஹம் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பேர் இருக்கா இல்லையா, ரஹ்மான் அப்படிங்கிற பேர், இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மான் அப்படிங்கிற பேர்ல இருந்துதான் இந்த ரஹம் அப்படிங்கிறது வந்தது. ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு அளவில்லாத அருளாளன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த இந்த ரஹம் அப்படிங்கிறது வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரஹம் அப்படிங்கிற இந்த குடும்ப உறவு இருக்கு, இது ரஹ்மான் அப்படிங்கிற அந்த கிளைகளில் இருந்து ஒரு கிளை. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மன் வசலகி வசல்துஹு, யார் அந்த உறவை சேர்த்துக் கொள்கின்றார்களோ நானும் அவர்களை சேர்த்துக் கொள்வேன். மன் கதஅகி, உன்னை யார் வேண்டாம் என்று துண்டித்து விடுவார்களோ கதஅதுஹு, நானும் அவர்களை அவளை தூரமாக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான் என்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கின்றது. சோர்களே,
உறவுகளை யார் பேணுகின்றார்களோ அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நுழைய வைப்பார். சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பார். ஹஸரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கிறது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், கால கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அஹ்பிர்னி பி அமலின் யுதுஹில்னில் ஜன்ன. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க. அந்த அமலை செய்தால் நான் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், அந்த அமலை செய்தால் நான் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். அப்படிப்பட்ட ஒரு அமலை, அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க என்பதாக ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கின்றார். அப்போ அங்கே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்களாமா, காலல் கோம் மாலஹு மாலஹு, என்ன இந்த மனிதருக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மனிதருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனிதர் வந்து ரசூல்லாட்ட என்ன கேட்குறாரு, யார் ரசூல்லா, எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க, அந்த அமலை நான் செய்தால் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, ரசூல்லாட்ட என்ன இப்படி போய் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா சொன்னாங்களாமா, அரபுன் மாலஹு, அவருக்கு ஏதாவது தேவை இருக்கலாமா இல்லையா, அவருக்கு ஏதாவது தேவை இருக்கலாமா இல்லையா, நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாப்பா, ஒரு அமலை சொல்லிக் கொடுக்குறேன், அதை நீ செஞ்ச என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் சொன்னாங்க. தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அந்த அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. வ துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ துது ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும். வ தஸிலுர் ரஹம், உன்னுடைய உற்றார் உறவினர்களுடனே, இரத்த உறவுகளுடனே, சொந்த பந்தங்களுடனே நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த ஹதீஸ்ல பாருங்க, அந்த சஹாபி சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுகூகுல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்கணும்பா, அல்லாஹ்வுக்கு யாரை இணை வைக்க கூடாதுப்பா, தொழுகையை நிலைநாட்டணும், ஸகாத்தை கொடுக்கணும், இதோட நிறுத்திக்கலாமா இல்லையா. அடுத்து ஹுகூகுல் இபாதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. வெறும் இதோடு நிப்பாட்டிட்டா பத்தாது, சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. வெறும் தொழுகை, ஸகாத்து, நோன்பு இதோட மட்டும் நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. என்ன செய்யணும், ஓ தஸிலுர் ரஹம், உன்னுடைய உற்றார் உறவினர்களுடனே, உறவுகளுடனே சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்ல இன்னைக்கு பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நிறையா ரிஸ்கில் விஸ்தீரணம் வேணும், ரிஸ்கில் வந்து நிறைய பர்க்கத் ஆகணும். இன்னைக்கு பொதுவாகவே எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கா இல்லையாங்க. ஒரு அஜரத்தை கூட்டு துவா போவதனால என்ன எதுக்காண்டி துவாவை சொல்கிறோம், அஜரத் நல்ல பர்க்கத் ஆகணும், அஜரத் துவா செய்யுங்க. நல்ல ஒரு கடைக்கு என்னை கூட்டு போனாங்க, அங்கே போய் சொன்னாங்க, அஜரத்து யாசின் ஓதி இப்படி துவா செய்யுங்க, எல்லா கஸ்டமரும் என் கடைக்கு தான் வரணும், எல்லா கஸ்டமரும் ஏன் கடைக்கு தான் வரணும். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நிறைய பணங்காசு வந்துச்சுன்னா அதுவே பெரிய பர்க்கத் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நிறைய பணங்காசு கிடைக்கிறது பர்க்கத் அல்ல, குறைவான பணம் கிடைத்தாலும் அதை கொண்டு நிறைவான வேலையை செய்ய முடியணும். ஒரு 100 ரூபா கொண்டு 1000 ரூபாய்க்கு செஞ்சு முடிக்கிற வேலையை ஒரு 100 ரூபா கொண்டு செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இது பர்க்கத். ஒரு சில திருமணங்களை பார்க்குறோமா இல்லையா, ஒரு 50 பேர்த்துக்கு சமைச்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 100 பேர் வந்து நின்றுவாங்க, ஆனால் 50 பேர்த்துக்கு தான் சமைச்சிருப்பாரு, 100 பேர்த்துக்கு அந்த சாப்பாடு வந்துடும். இது என்னங்க, சாப்பாட்டில் பர்க்கத். 1000 பேர்த்துக்கு சமைச்சிருப்பாங்க, வெறும் 500 பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க, சாப்பாடு முடிஞ்சிருக்கும். என்ன, அந்த உணவுல பர்க்கத் இல்லை. அப்போ பர்க்கத் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் அதில் நிறைவான வேலை நடக்கணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பர்க்கத் பர்க்கத் அப்படின்னாலே நிறைய காசு பணம் கிடைக்கணும், நிறைய சொத்து செல்வம் கிடைக்கணும், அதுதான் பர்க்கத் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் பர்க்கத் அல்ல. கொஞ்சம் கிடைச்சாலும் கூட அதில் நிறைவான முறையில் மன நிறைவோடு வாழணும், இதுதான் பர்க்கத் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்குமா இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் அஹப்ப ஐ யபசுத ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு அவருடைய இரணத்திலே விசாலமான முறையில் இரணம் கிடைக்க வேண்டும், ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, வ ஐ யுன்ஷா லஹு ஃபீ அஸ்ரிஹி, யாருக்கு ஆயுள் நீளமான ஆயுள் கிடைக்க வேண்டும், நான் ரொம்ப காலங்கள் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புகிறாங்களோ அவங்க என்ன செய்யுங்க, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உற்றார் உறவினர்களுடனே தங்களுடைய சொந்த பந்தங்களுடனே சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்.
நம்முடைய உணவுல பர்க்கத் வேணுமா, நம்முடைய வீட்டில் பர்க்கத் வேணுமா, நமக்கு நீண்ட ஆயுள் வேணுமா, நம்முடைய உற்றார் உறவினர்களோடு நம்ம சேர்ந்து வாழும்போது அல்லாஹ் நம்முடைய உணவிலையும் பர்க்கத் செய்கின்றான், நம்முடைய வீட்டிலையும் பர்க்கத் செய்கிறான், நம்முடைய ஆயுள்லையும் அல்லாஹ் பர்க்கத் செய்கின்றான், நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சொல்லு, இன்னைக்கு இந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது இல்லாமல் போனதுனால நீங்க எல்லாம் பாருங்களேன், ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தாதா படுதாதாவுடைய காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்தில்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று அப்படி தானேங்க, ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று. முதலெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி. போரில் கவர்மெண்ட் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. முதல்ல நான் குழந்தை இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கிறேன், செவத்தில் எழுதியிருப்பாங்க நாம் இருவர் நமக்கு இருவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புருஷன் முன்னாடி 2 பேர், நமக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போக போக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2 குழந்தைகள்லாம் பெற்றுக்காதீங்க, ஒரு குழந்தைய பெற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை, நாமே குழந்தை. அப்போ நாமே குழந்தைன்னா நீ எது கல்யாணம் பண்ணிக்கிற? நாமே குழந்தைன்னா குழந்தை கல்யாணம் பண்ணுமா? அது இல்லையே. இப்போ எல்லா குடும்பங்களையும் பார்த்தா கேட்டு பாருங்களேன், என்னங்க எனக்கு ஒரு பையனுங்க ஒரு பொண்ணுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க 2 பேர். ஆனால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், நம்முடைய தாதா படுதாதாவுடைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 10-15 குழந்தைங்க. அவங்க அப்பாவுக்கு பேர் ஞாபகம் இருக்காது, பையன் பேர். அவங்ககிட்ட கேட்டாலும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, எங்கே உங்களுக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? அது 6 பையனுங்க ஒரு 8 பொண்ணுங்க. அவரே யோசனை பண்ணி தான் சொல்லுவார். அவருக்கே எத்தனை குழந்தைகள்ட்டு கணக்கு தெரியாது. வீட்டில் டஜன் கணக்கில் இருக்கும், 12 குழந்தைங்க 15 குழந்தைங்க. ஆனால் அந்த வீட்டில் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் தான் சம்பாதிப்பார். அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் தான் சம்பாதிப்பார். 2000 ரூபா 3000 ரூபா மாதத்துக்கு சம்பளம் வாங்குவார், அவ்வளோதான். இதில் அந்த புருஷன் பொண்டாட்டி இந்த 15 குழந்தைகள் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. வீட்டில் பருக்கத்தான் இருக்கும், வீட்டில் பருக்கத்தான் இருக்கும். எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, எல்லாம் உற்றார் உறவினர் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தா அத்தா அம்மா தாத்தா பாட்டி பேர குழந்தைங்க சின்னத்தா பெரியத்தா மாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஒரே ஒரு நபரை தான் சம்பாதிப்பாங்க, பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் எவ்வளோ பர்க்கத் செஞ்சிருக்கிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? உங்களுடைய குடும்பத்தில் பர்க்கத் வேணுமா, உங்களுடைய வருமானத்தில் பர்க்கத் வேணுமா, நீங்கள் ரத்த உறவுகளோடு சேர்ந்து இருங்க, உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதில் பர்க்கத் செய்வான். அது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் குறைஞ்சு போய் இப்போ 2 குழந்தை ஒரு குழந்தையோட என்ன செய்கிறாங்கன்னா, அது இப்போ ஆப்ரேஷன் வந்துருச்சா இல்லையா? நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை. 100ல் கிட்டத்தட்ட 95% ஆப்ரேஷன் தான். ஏதோ 1-2 தான் என்ன தப்பி தவறி நார்மல் டெலிவரி ஆகுதே தவிர ஆப்ரேஷனில் தான் எல்லா குழந்தைகளும். அது அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய சூழ்ச்சி அதுதான். என்னன்னு சொன்னால், ஆப்ரேஷன் பண்ணிட்டா 2 குழந்தைகள் மேலே பெற்றுக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணிட்டா 2 குழந்தைகள் மேலே பெற்றுக்க முடியாது. நார்மல் டெலிவரினா அது வாட்டுக்கு 15-20 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஆனால் ஆப்ரேஷன்னா 2 தடவைக்கு மேலே வயிற்றை கிழிக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட்டே என்ன ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது நார்மலாகவே வந்தாலும் சரி அது நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது மாதிரி ஆளுக குறைஞ்சது, வீட்டில் உறவினர்கள் குறைஞ்சாங்க, வீட்டில் உற்றார் உறவினர்கள் குறைஞ்சாங்க, அத்தா அம்மா இல்லை, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சார்ஜ் முடிஞ்சிருச்சோ? ஏதோ வேணும்னு பண்ணியிருக்கிறீங்க. 9:45 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுணும் அப்படின்ட்டு. இஸ்மாயில் அஜித்து இந்த 10 நாள் பயான் 9 நாள் பயான் நடந்துட்டு இல்லையா? ஒவ்வொரு நாள் பயான் முடியும் போதும் சொல்லுவார், டைம் பார்த்துட்டிங்களா? அவங்க முன்னாடி பேசுகிறவங்க எல்லாம் அந்த 9:45 இந்த டைமெல்லாம் முடிச்சிருவாங்க. நான் இப்போ தான் 10% முடிச்சிருக்கிறேன், இன்னும் 90% இருக்கு. தஹஜத்துக்கு போயிடலாம், இல்லாட்டி எங்கே தஹஜத் தொழுதுட்டு போயிடலாம். ஒவ்வொரு நாள் பயான் முடியும் போதும் இஸ்மாயில் அது சொல்லுவார், டைம் பார்த்துட்டிங்களா, டைம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க. ஏப்பா அது என்ன 9:45 ஆச்சுன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும்னு சொல்லி ஏதோ செட் பண்ணி வச்சிட்டிங்களா? அதான் ஏதோ வேணும்னு திட்டம் போட்டு செஞ்சுருக்குறாங்க.
நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் 2 மணி நேரம் எல்லாம் முடிக்க மாட்டேன். உட்காந்துருக்கலாம் இல்லைங்க, உட்காந்துருக்கலாம் இல்லை. இஸ்மாயில் தான் சொன்னார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, நாங்கள் 9:45 10 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். நீங்கள் வேணால் எல்லாம் தனியாக உட்காந்து பேசிட்டு போகும்போது இந்த அமுத்துற பூட்டு தான், நீங்கள் வாட்டு போட்டு அமுத்தி விட்டு போயிருங்க, நாங்கள் 9:45 போயிடுவோம் அப்படின்னாரு. நான் அப்படி சொல்லுவார், அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. 11 ஆனாலும் சரி 12 ஆனாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து கேட்டு தான் போவான். ஏங்க பேசலாம்ல, அதான் எடுத்துகிட்டு வந்த குறிப்பில் இன்னும் 10% கூட பேச முடியல, அதுக்குள்ளே மைக் இப்படி ஆகிடுச்சு. இது கையிலே வச்சு பேச முடியாது. அவர் வேணும் எதோ பண்ணி அது எல்லாம் மனப்பாடம் இருக்கு பேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸில் சொன்ன விஷயம், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வீட்டில் பர்க்கத் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால், விசாலமான இரணம் கிடைக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எல்லா மக்களுடைய ஆசை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உறவுகளை பேணுவதை நாம் குறைத்து கொண்டதினால் திடீர் என்று மரணங்கள், சின்ன வயசில் மரணங்கள் பார்த்தா இந்த வயசுல எல்லாம் மௌத்து வருங்களா? ஒரு 18-20 வயசு தான் இருக்குது, 25 வயசு தான் இருக்குது, 30 வயசு தான் இருக்குது. முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக 80 வயசு 90 வயசு 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப குறைந்த ஆயுள் 25 வயசு 30 வயசுல எல்லாம் திடீர்னு மாரடைப்பு வந்துடுது, அல்லது வேற ஏதாவது நோய்கள் வந்துடுது, அதன் மூலமாக மரணங்கள் வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் பேணி நடக்காததின் காரணமாக, சொந்த பந்தங்களை நாம் சேர்ந்து நடக்காததின் காரணமாக அல்லாஹு தஆலா நம்முடைய ஆயுளையும் பர்க்கத் இல்லாமல் பண்ணிட்டான், நம்முடைய வருமானத்தில் நம்முடைய குடும்பத்திலையும் அல்லாஹு தஆலா பர்க்கத் இல்லாமல் பண்ணிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு குடும்ப உறவுகளை பேணி நடந்தார்கள் நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம், ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம். தெரியாது, ஜிஅரானா அப்படிங்கிற இடம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜிகளுக்கு தெரியும். இந்த ஜிஅரானா அப்படிங்கிறது இருக்க எஹராம் கட்டக்கூடிய இடங்கள்ல ஒரு இடம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டக்கூடிய இடங்கள்ல ஒரு இடம் தான் ஜிஅரானா அப்படிங்கிற இடம். இது படா உம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. படா உம்ரா, சின்ன உம்ரா, சோட்டா உம்ரா, படா உம்ரான் இருக்கு. சோட்டா உம்ரா அப்படின்னு சொன்னால் ஆயிஷா பள்ளியில் போய் எஹராம் கட்டிட்டு வந்தால் அது சோட்டா உம்ரா. ஜிஅரானாவில் போய் எஹராம் கட்டிட்டு வந்தோம்னு சொன்னால் அது படா உம்ரா. இந்த ஜிஅரானா அப்படிங்கிற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ சதகாவுடைய மாமிசமோ அல்லது வேறு ஏதாவது ஹக்கீகாவுடைய மாமிசமோ கறிகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துடைய கறியோ அல்லது ஆட்டுடைய கறியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கறிகளை பங்கிட்டு கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தங்க, வயசான ஒரு பெண்மணி ஒருத்தங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்று மேலே போட்டு இருந்த அந்த மேல் ஆடையை, அந்த துண்டை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரிச்சு அந்த பெண்மணியை அமரும்படியாக கண்ணியப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அந்த பெண்ணை மேலே போட்டிருந்த அந்த ஷாலை எடுத்து கீழே விரிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த வயதான பெண்மணி என்ன செய்கிறாங்க, அதில் உட்கார வைக்கிறாங்க, கண்ணியப்படுத்துகிறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த கறியை வாங்கிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் அவங்கள பேசிட்டாங்க, யார் இந்த பெண்மணி வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவு அந்த பெண்மணி கண்ணியப்படுத்துனாங்களே, வந்தோடனே எந்திரிச்சு நின்றுட்டாங்க, மேலே இந்த ஷால் எடுத்து கீழே விரிச்சு விட்டு அந்த பெண்மணியை உட்கார வைக்கிறாங்க. யார் அந்த வயதான பெண்மணி, அந்த மூதாட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லப்பட்டது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டிய தாய். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பால் குடிப்பாட்டிய தாய்.
அன்னை ஹலீமத்து சாதியா என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பால் குடி தாய்க்கு எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்து அசத், ஃபாத்திமா பின்து அசத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க யாருங்க? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு சொல்லுங்களேன்? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஒரு பக்கம், இன்னொன்று சகோதரருடைய முறையாகணும். இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரருடைய முறையாகணும். என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் தான் யாரு? அபூ தாலிப். அபூ தாலிப் இவங்களுடைய மனைவி இருந்தாங்களே ஃபாத்திமா பின்து அசத் அப்படிங்கிறவங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயா ஃபாத்திமா பின்து அசத். இவங்க ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆகணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு சின்னம்மா முறையாகணும். இவங்க பெரியம்மா. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா தான் ஆக கடைசி, அப்துல்லா தான் ஆக கடைசி. அது மிச்சம் இருக்கிற அந்த 11 பேர் எல்லாமே அவங்க மூத்தவங்க தான். அப்போ இவங்க ஃபாத்திமா பின்து அசத் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியம்மாவாகும். அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. ஆன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக அவங்க தலைமாட்டில் போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? அவங்கள பார்த்து அவங்களுக்கான துவா செஞ்சு, ரஹிமக்கில்லா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, யா உம்மி, என்னுடைய தாயே, குந்தி உம்மி பாத உம்மி, என்னுடைய தாய்க்கு பின்னால் நீங்கள் தான் தாயாக இருந்தீர்கள், நீங்கள் பசியோடு இருந்து எங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தீர்கள், அறுசுவையான உணவுகள் வரும்போது அந்த அறுசுவையான உணவுகளை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டு நீங்கள் சாதாரணமான உணவுகளை உண்டீர்கள், நல்ல ஆடைகளை நீங்கள் எங்களுக்கு அணிவித்து நீங்கள் கந்தலான பழைய ஆடைகளை அணிந்தீர்கள், நீங்கள் எங்களை அந்த அளவுக்கு பிரியத்தோட பாசத்தோட அன்போட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயுடைய அந்த தலைமாட்டில் அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்களுடைய தலைமாட்டில் உட்காந்து அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேருந்து எழுந்திருக்கும் போது அந்த கற்பூரம் கலந்த தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையை அதில் போடுறாங்க. போட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த தண்ணீரை கொண்டு இந்த அம்மையாரை, இந்த தாயை குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு கபரஸ்தானுக்கு போகிறாங்க. அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையாலேயே கபரை தோண்டுகின்றார்கள். கழுத்து வரைக்கும் கபரை தோண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்ட பின்னாடி அந்த கபருக்குள்ள ரசூலுல்லாஹ் படுத்து அங்கே இங்கே புரள்றாங்க. கபருக்குள்ள ரசூலுல்லாஹ் படுத்து அங்கே இங்கே புரள்றாங்க. புரண்டு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அந்த அம்மையார் குளிப்பாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேல் அங்கியை கொடுத்தாங்க. இதன் மூலமாக கஃபன் செய்யுங்க, அவங்களுக்கு கஃபன் செய்யுங்க என்பதாக மேல் அங்கியை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ கஃபன் செஞ்சு கொண்டு வரப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள இறங்கி அந்த தாயுடைய அந்த ஜனாசாவை வாங்கி உள்ள வைக்கிறாங்க. உள்ள வைக்கும் போது சொன்னாங்க, அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத், அந்த அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ் தான் மௌத்தாக்கக்கூடியவன், வஹுவ ஹய்யுன் லா யமூத், அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு என்றைக்குமே மௌத்து வராது. இக்ஃபிர்லி உம்மி ஃபாத்திமா பின்து அஸத், யா அல்லாஹ் என்னுடைய தாயான இந்த ஃபாத்திமா பின்து அஸதுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வஸ்ஸா அலைஹா மத்ஹலஹா, அவர்கள் நுழையக்கூடிய இந்த கபரை நீ விசாலமாக ஆக்குவாயாக. பிஹக்கி நபியிக்க, உன்னுடைய நபியாக இருக்கக்கூடிய என்னுடைய பொருட்டால் இந்த கபரை நீ விசாலமாக ஆக்குவாயாக. வல் அன்பியா இல்லதி மின் கபலி, எனக்கு முன்னால் இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அந்த நபிமார்களுடைய பொருட்டால் என்னுடைய இந்த தாயுடைய கபரை நீ விசாலமாக ஆக்குவாயாக. ஃபஇன்னக அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நிச்சயமாக நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான துஆ செய்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா பெண்மணிகளும் வஃபாத் ஆகுறாங்க, ஆனால் எந்த பெண்மணிக்குமே நீங்கள் இப்படி செஞ்சது இல்லையே, ஆனால் இந்த பெண்மணிக்கு பார்த்தா அவங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறீங்க, கபரை நீங்களா தோன்றீங்க, கபருக்குள்ளே புரண்டு எழுந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு இவ்வளோ துஆ செய்கிறீங்களே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, என்னுடைய தாய் குழந்தை பருவத்திலேயே வஃபாத் ஆயிட்டாங்க, என்னுடைய தாய் மரணம் அடைந்த பின்னால் இந்த ஃபாத்திமா பின்து அஸத் அவங்க தான் அவர்களுடைய பிள்ளையை விட என் மீது பாசத்தை அதிகமாக காட்டி வளர்த்தார்கள், அவங்களுடைய குழந்தைகளை விட என் மீது அதிகமான பாசம் காட்டி வளர்த்தார்கள், அதற்காக வேண்டிதான் நான் இப்பொழுது இப்படி நடந்து கொள்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப உறவை எந்த அளவு பேணி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோர்லே முனாஃபிக்கீன்களுடைய தலைவன்
முனாஃபிக்னு தெரியும் இல்லைங்க? என்ன சொல்லுவாங்க? முனாஃபிக் நயவஞ்சகன். நயவஞ்சகன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கீன்கள் இருந்தாங்க. இவங்க என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் கிட்ட வரும்போது ரசூலுல்லாஹ்க்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க. முஸ்லீம்களை பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க. நானும் முஸ்லீம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஆனால் வெளியே போயிட்டா காஃபிர்களோட முஷ்ரிக்கீன்களோட சேர்ந்தது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடப்பாங்க. இவங்க மிகப்பெரிய, ஏன்னா இவங்க துரோகிகள். எதிரி வேற, துரோகி வேற. காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் எதிரிகள் அப்படின்னு சொன்னால், முனாஃபிக்கீன்கள் யாருங்க? துரோகிகள். கூட இருந்தே குழி பொறிக்கிற ஆளுங்க. எதிரிகளையும் கூட என்ன செஞ்சிடலாம்? மன்னிச்சிடலாம். எதிரிகளை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் துரோகிகளை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. இந்த முனாஃபிக்கீன்கள் துரோகிகளாக இருந்தார்கள். ரசூல்லா கூடவே இருந்துட்டு ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் அழிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி பெரிய திட்டங்கள் போட்டவாங்க. இந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவனாக இருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தான் முனாஃபிக்கீன்களுடைய தலைவனாக இருந்தான். அவன் ஒஃபாத் ஆயிட்டான். ஒஃபாத் ஆன உடனே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூனுடைய மகனார், அவருடைய பேரும் அப்துல்லா. இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க உண்மையான சஹாபியா இருந்தாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை முனாஃபிக்கீன்களுடைய தலைவன், என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் தான், வெளிரங்கமாகவே தெரியும் முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூன் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உண்மையான முஸ்லீமாக சஹாபியாக இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், என்னை கஃனிடும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை உடனே என்னை கஃனிட வேண்டும். என்னை கஃன் செய்யும் போது ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த அந்த ஆடை உடனே கஃன் செய்யணும். என்னுடைய ஜனாசாவுடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுக வைக்கணும். என்னுடைய ஜனாசாவுடைய தொழுகை யாரு? முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூன். என்னுடைய ஜனாசாவுடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுக வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த அந்த ஜுப்பா அப்படியே கழட்டி கொடுத்துட்டாங்க. போட்டிருந்த ஜுப்பாவை அப்படியே கழட்டி கொடுத்துட்டாங்க. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு கஃனிடுங்க. தொழுகும் போது சொல்லுங்க, நான் வந்து தொழுக வைக்கிறேன். தொழுக வைக்கும் போது சொல்லுங்க, நான் வந்து தொழுக வைக்கிறேன். எந்திரிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை பிடிச்சிட்டு, யா ரசூலுல்லாஹ், யாருக்கு தொழுக வைக்க போறீங்க? யாருக்கு ஜனாசா தொழுக வைக்க போறீங்க? அவன் முனாஃபிக்கீன்களுடைய தலைவன், அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறான். அந்த துரோகிக்கா போய் நீங்க தொழுக வைக்கிறீங்க, உங்க ஜுப்பாவை கழட்டி கொடுக்குறீங்க, போகாதீங்க யா ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடுக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, நான் போய் தான் தீருவேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், இஸ்தக்ஃபிரு லஹும் أو لا تستغفر لهم إن تستغفر لهم 70 مرة فلن يغفر الله لهم. நீங்கள் அவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. முனாஃபிக்கீன்களோட தலைவன் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யாமல் போங்க. நீங்கள் 70 தடவை நீங்கள் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் பாவம் மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிக்க போகிறதில்ல. அல்லாஹ் தஆலா அந்த முனாஃபிக்கீன்களை, அந்த முஷ்ரிக்கீன்களை, அந்த காஃபிர்களை மன்னிக்க போகிறதில்ல. நான் போகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுக வச்சாங்க. முனாஃபிக்கீன்களுடைய தலைவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுக வச்சுட்டாங்க. தொழுக வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உண்டான தனி சிறப்பே என்ன அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து பார்த்தா குர்ஆன்ல அதே மாதிரி வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவான். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் போய் தொழுக வச்சுட்டாங்க. ஜனாஸா தொழுக வச்சுட்டாங்க. தொழுக வச்சு திரும்பி வந்த பின்னாடி உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், நீங்க என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி முனாஃபிக்கீன்களுக்கு அல்லது காஃபிர்களுக்கு முஷ்ரிக்களுக்கு நீங்க போய் ஜனாஸாவுடைய தொழுகை நபியே நீங்கள் தொழுக வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ இதுக்கு காரணம் கேட்கப்பட்டது. கிதாபுகள் எழுதுறாங்க, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்கீன்களுடைய தலைவனாக இருந்த இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூன் அவங்களுக்கு போய் ஜனாஸா தொழுக வச்சாங்க. அவனுக்கு கஃன் போடுறதுக்காக தன்னுடைய ஜுப்பாவை ஏன் கழட்டி கொடுத்தாங்க? கிதாபுகள் எழுதுறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பத்ருடைய சண்டை நடக்குது. பத்ருடைய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் 70 காஃபியர்கள் கைது செஞ்சு கொண்டு வரப்படுறாங்க. 70 காஃபியர்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 70 காஃபியர்களை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க.
இந்த பத்ருடைய சண்டையில் கைதியா ஆனவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சொந்தக்காரங்க தான். எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய சொந்தக்காரங்க தான். அப்போ அந்த 70 கைதிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு கைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தை அவங்க இஸ்லாத்துக்கு வரல. பத்ருடைய சண்டை நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரல, காஃபிராக இருக்கிறாங்க. அந்த 70 கைதிகள் அவங்களும் ஒரு கைதி. இப்போ அவங்கள கைதி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கைதிகள்லாம் ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மதீனாவுடைய குளிர் தெரியுமா? யாராவது அனுபவிச்சிருக்கிறீங்களா மதீனாவுடைய குளிர்? மதீனாவுக்கு போயிட்டு வந்தவங்க மதீனாவுடைய குளிர் யாராவது அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஹாஜிகள் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம்முடைய ஊர் குளிர் ஹை இதில் இருக்குமா இல்லையா? 100 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்முடைய ஊரில் குளிரை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அது வெயில் அடித்தாலும் அப்படி தான் அடிக்கும், குளிர் அடித்தாலும் அப்படி தான் அடிக்கும். பயங்கரமான குளிராக இருக்கும். இப்போது அந்த 70 கைதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க மதீனாவுக்கு. கடுமையான குளிருடைய நேரம், எல்லாமே குளிரில் அப்படி நடுங்குறாங்க. போத்துறதுக்கு போர்வை இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? போர்வை கொடுங்க, போத்திக்கிறதுக்காண்டி போர்வை கொடுங்க. எல்லாத்துக்கும் போர்வை கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு மட்டும் போர்வை எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் போர்வை எல்லாம் போயிடுச்சு. எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லா கைதிகளுக்கும் போர்வை கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு போர்வை இல்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்னடா இது இவங்களுக்கு போர்வை இல்லாமல் இருக்கே, என்னுடைய பெரியதா குளிரில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த முனாஃபிக்கீங்களுடைய தலைவன் இருந்தானா இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், உடனே தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவங்க குளிரில் நெருங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த குளிரில் என்ன செய்யறாங்க? அந்த ஜுப்பாவை அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். அந்த ஆடை அவர்கள் அணிந்து கொண்டதினால் அந்த குளிர் குறைக்கப்படுகிறது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் எப்போ பத்ருடைய சண்டையில் தன்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளிரில் நடுங்கும் போது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உதவி செய்திருக்கின்றார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி கடனை செலுத்துவதற்காக என்ன செஞ்சாங்க? இந்த அவர் மரணம் அடைந்த பின்னால் தன்னுடைய ஜுப்பாவை கல்லட்டி கொடுத்து இவர் கஃபன் செய்யுங்க, நான் ஜனாசா தொழுக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்? தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் உதவி செய்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்படி நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், பார்க்காதீங்க என்ன தண்ணியா. துர்ரா பின்து அபு லஹப், துர்ரா பின்து அபு லஹப். அபு லஹப் யாருன்னு தெரியும் இல்லைங்க? ஏன்பா தம்பி, அபு லஹப்னா யாருன்னு தெரியும் இல்லை? யாரு? எங்கேயோ கேட்டுக்கிறோம் இல்லை இந்த அபு லஹப் அப்படிங்கிற வார்த்தை? தப்பத்தியதா அபி லஹபியும் வதப், தப்பத்தியதா அபி லஹபியும் வதப். அபு லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். இந்த அபூ லஹபுடைய மகள் தான் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய மகள் தான் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வேகமாக ஓடி வர்றாங்க. தாரையா அழுதுகிட்டு தேம்பி அழுதுகிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்வத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அபூ லஹப் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரி. யார் அபூ லஹப்? யாருங்க? இஸ்லாத்துடைய எதிரி. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆகணும்? பெரியதா. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியதா. அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியதா. அப்ப இந்த துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ஆகணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரி. இவங்க என்ன செய்றாங்க? இவங்க இந்த துர்ரா அபூ லஹபுடைய இஸ்லாத்துடைய அப்படிப்பட்ட ஒரு எதிரியுடைய மகளாக இருந்தாலும் கூட ஆர்வத்தோடு என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆசையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். யாரு? அபூ லஹபுடைய மகள் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் என்ன செய்றாங்க? ஹிஜ்ரத்தில் கலந்துக்கிறாங்க. இப்போ அவங்க தான் என்ன செய்றாங்க? அங்கேருந்து ஓடி வர்றாங்க. அவங்க அழுகிற அந்த அழுகையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமும் மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய முகமும் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. சகோதரி இல்லையா? என்னமோ தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா?
தானாடவில்லை என்றாலும் சதையாடுது, தானாடவில்லை என்றாலும் சதையாடுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் அபூ லஹப் இஸ்லாத்துடைய பெரிய எதிரி தான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தது அபூ லஹப் தான். ஆனால் அவர்களுடைய மகள் பெரிய தாவுடைய சகோதரி அப்படி அழுதுட்டு வந்தவொடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. கேட்டாங்க, ஏன் இப்படி அழுகிற, என்ன விஷயம்? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி இந்த அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அன்சாரி பெண்மணிகளை நான் குறை சொல்லலை. பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்ககிட்ட அந்த குத்தி காட்டி பேசுகிற அந்த பழக்கம் இருக்கும், குத்தி காட்டி பேசுகிற அந்த பழக்கம் இருக்கும். இந்த அன்சாரி பெண்கள் என்னை பார்த்து சொன்னாங்களாமா, இந்த துர்ரா யாருன்னு தெரியாதா, இவங்க அப்பா அபூ லஹப், இவங்க அம்மாவை பற்றியும் இவங்க அப்பாவை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சபிச்சு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். இவங்களுக்கு ஹிஜ்ரத் தான் கேடு, நீ ஹிஜ்ரத் செஞ்சு உனக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுக்க போகிறான். இது பொதுவாக பெண்கள் பேசுகிறதானாங்க. ஒரு ஆள் பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி ஒரு நாள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ துர்ரா ரலியல்லாஹு அபூ லஹப் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகள் அந்த துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து அந்த அன்சாரி பெண்கள் இப்படி பேசுனாங்க யா ரசூலுல்லாஹ், அது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லொஹருடைய நேரம் ஆயிடுச்சு. லொஹருடைய நேரமான உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகிறாங்க. லொஹர் தொழுக முடிஞ்ச உடனே மெம்பர் மேலே ஏறி நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாமா, மக்களே, என் குடும்பத்தாருடைய விஷயத்திலே இப்படி எல்லாம் பேசி என்னையும் என் குடும்பத்தாரையும் ஏன் நீங்க நோய்வினைப்படுத்துறீங்க? ரசூலுல்லாஹ் மெம்பர் படியில் ஏறி நின்று என்னுடைய குடும்பத்தார்களை பற்றி இப்படி எல்லாம் பேசி என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இப்படி நோய்வினைப்படுத்தாதீங்க, இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலேருந்து கீழே இறங்கி துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தன்னுடைய அருகிலே அழைத்து சொன்னாங்களாமா, எவர் உம்மை கோபப்படுத்துவாரோ அவர் மீதும் அல்லாஹ்வும் கோபப்படுவார். துர்ராவே, துர்ரா யாரு? அபூ லஹபுடைய மகள், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியுடைய மகள். துர்ராவே, உன்னை யார் கோபப்படுத்துறாங்களோ அல்லாஹ்வும் அவர் மீது கோபப்படுவான். நீ என்னை சார்ந்தவள், நான் உன்னை சார்ந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. எதுக்காக வேண்டி? அவங்க பெரிய தாவுடைய மகள் அப்படிங்கிற அந்த உறவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா பேணி இருக்கிறாங்க. சொல்ல நான் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் பேசினேன் அப்படின்னு சொன்னால் 12 இல்லாமல் முடியாது. அஜத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சரி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இரத்த உறவுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, பெரிய அருள் கொடை. அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் தேடினாலும் நமக்கு கிடைக்காது, மறுபடியும் தேடினாலும் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டியெல்லாம் நம்முடைய உறவுகளை நாங்கள் முறித்து கொண்டு, ஒரு சகோதரர் வந்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா கிட்ட பேசி 10 வருஷமாச்சு, எங்கள் அம்மா கிட்ட பேசி 10 வருஷமாச்சு. ஏன்டா உங்கள் அம்மா கிட்ட ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு பின்னாடி அந்த சொத்துகள்லாம் அப்பாவுடைய சொத்துகள்லாம் அம்மாவுக்கு வந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டு என் தம்பிக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டு என் தம்பிக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதனால என் தாய் கூட சண்டை. எத்தனை வருஷம்? 10 வருஷமா நான் என்னுடைய தாய் கிட்ட நான் பேசுறதே இல்லை. சொல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலுக்கு, ஒரு நல்ல இபாதத்திற்கு நாளை மறுமையிலே அல்ல இந்த உலகத்திலேயே அதற்குண்டான கூலி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல் இருக்குன்னு சொன்னா அது உறவுகளை பேணி நடப்பதுதான், இரத்த உறவுகளை பேணி நடப்பதுதான். அல்லாஹ் அதற்குண்டான கூலியை மறுமையில கொடுப்பான். இல்லை, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலியை, நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். தொழுகைக்குண்டான கூலி, நோன்புக்குண்டான கூலி, ஜகாத்துக்குண்டான கூலி, ஹஜ்ஜுக்குண்டான கூலி, இதெல்லாம் மறுமையில தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உற்றார் உறவினர்களுடனே, சொந்த பந்தங்களுடனே நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்றீங்கன்னா அதற்குண்டான நன்மையை, கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுப்பார். உவைசுல் கரணி என்னடா முடிக்கு வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றேன். இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறானுங்க. நான் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் அது சொல்லாமல் முடிச்சேன்னா மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும், என்னடா இதெல்லாம் சொல்லலையே அப்படின்ட்டு. அது இல்லாமல் உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பேச்சு முடிக்கணும்னு அது எண்ணமே வர மாட்டேங்குது. அவ்வளோ ஆர்வத்தோடு உட்காந்து கேட்டுருக்குறீங்க. டைமை பார்த்து நான் முடிக்க மாட்டேன், உங்களுடைய முகத்தை பார்த்து நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட்டு வந்துட்டார். நேற்று அஜித்திட்ட சொல்ல சொன்னேன், நாளைக்கு அஜித்து பேசுவாங்க, அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. உவைசுல் கரணி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யமன் நாட்டில் வாழ்ந்தவர். யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு சஹாபி உவைஸுல் கர்னி. யமன் நாட்டில் வாழ்ந்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யமன் நாட்டில் வாழ்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமா இல்லையா? இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இது எத்தனாவது பிறந்த நாளுங்க? எத்தனாவது பிறந்த நாளை கொண்டாடுறோம்? 1500வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய 1500வது பிறந்த நாள். 1500 வருடங்கள் ஆகியும் கூட ரசூலுல்லாஹ் இப்போ ஹயாத்தோட இல்லை, மதீனாவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போ நம்முடைய உள்ளம் எல்லாம் என்ன, ஒரே ஒரு தடவையாவது மதீனாவுக்கு போயிடணும். ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்க்க முடியலனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு முன்னாடி நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சலாம் சொல்லணும்னு சொல்லி இனி நம்முடைய உள்ளம் எல்லாம் ஆசைப்படுதா இல்லையா? ஏங்குதா இல்லையா? ஒரே ஒரு தடவையாவது மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுதா இல்லையா? அப்போ அந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உவைஸுல் கர்னி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். யமன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்னன்னா, வயதான தாய், நோய்வாய்ப்பட்ட தாய். ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதுறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டா என்ன அந்தஸ்து கிடைக்குங்க? சஹாபியத் அப்படிங்கிற அந்தஸ்து, சஹாபி அப்படிங்கிற அந்தஸ்து. அப்போ உவைஸுல் கர்னி லெட்டர் எழுதுறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனால் என்னுடைய தாய் வயதான தாய், நோய்வாய்ப்பட்ட தாய். இந்த தாய்க்கு பணிவிடை செய்யறதுக்கு யாருமே இல்லை, இந்த தாய்க்கு பணிவிடை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதனால யார் சொல்ல நான் என்ன செய்யறது? தாயை பார்க்கறதா உங்களை பார்க்க வர்றதா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் போடுறாங்க, வேண்டாம், என்னை பார்க்க வர வேண்டாம், என்னை பார்ப்பதை விட உன்னுடைய தாயை கவனி, உன்னுடைய தாய்க்கு போய் செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய். ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதிட்டாங்க. அதனால உவைஸுல் கர்னி அவங்க வரவே முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்களாமா, உமரே, பிற்காலத்திலே யமன் நாட்டிலே இருந்து கர்ன் அப்படிங்கிற கூட்டத்தை சேர்ந்த உவைஸ் இப்னு ஆமிர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அவர் வந்தால் அவரிடத்திலே நீ துஆவுக்காக வேண்டி வேண்டிக்கொள், துஆவுக்காக வேண்டி நீ வேண்டிக்கொள். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை அப்படியே செய்து விடுவார். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொன்னால் அல்லாஹ் உடனே செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். யமன் நாட்டிலேருந்து எந்த வியாபாரம் கூட்டாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக போவாங்களாமா. எங்க இங்கே கர்ன் அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. இல்லை இல்லை, ஒரே ஒரு தடவை சொன்னாங்களாமா, யமன்ல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்கிறது, அதில் கர்ன் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வேகமாக ஓடி போகிறாங்க. இப்போ கேட்குறாங்க, இதில் யார்? உவைஸுல் கர்னி. உவைஸ் இப்னு ஆமிர் அப்படிங்கிறவர் யார்? அவங்க சொன்னாங்க, நான் தான் உவைஸ் இப்னு ஆமிர். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கையை பற்றி பிடிச்சிட்டு சொன்னாங்களாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகும்போது என்னிடத்திலே சொன்னார்கள், உவைஸ் பிற்காலத்திலே வருவார், அவர் வந்தால் அவரிடத்திலே நீ துஆவுக்காக, யார் துஆவுக்காண்டி வேண்டிக்கிறது? துஆவுக்காண்டி வேண்டிக்கிறது யாருங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. லவ் கான பாதி நபியுன் லகான உமர். எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே நபியாக வருவதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா அது உமருக்குத்தான் அந்த தகுதி இருக்குன்னு சொன்னார். உமர் ஒரு வழியில வந்தால் ஷைத்தான் வேறு வழியில வருவான், உமர் வழியில வரக்கூடிய வழியில ஷைத்தான் வரக்கூடிய தைரியம் இல்லைன்னா. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உவைஸுல் கர்னியுடைய கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க அல்லாஹ் மேல சத்தியமிட்டு ஒன்று சொன்னா அல்லாஹ் தஆலா அப்படியே நடத்திடுவாங்க. இவ்வளோ பெரிய சிறப்பு அடைகிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? தாய்க்கு பணிவிடை செய்ததினால். ரசூலுல்லாஹ் கூட பார்க்க வரல, தாய்க்கு பணிவிடை செய்ததினால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். அதே நேரத்தில் ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் மறுமையிலே தண்டனை இல்லை, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னால் அது உறவை முறிப்பது தான். உறவை முறிக்கக்கூடிய பாவம் இருக்கு, இதுக்கு மறுமையில தண்டனை இல்லை, அதற்குண்டான தண்டனை அல்லாஹ் தஆலா உலகத்தையே கொடுத்துருவா. ஹதீஸ்ல கேள்விப்படுறோமா இல்லையா? ஒரு சஹாபி வஃபாத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார், களிமா சொல்லி கொடுக்குறாங்க, சுத்தி வர சஹாபாக்கள் நின்று களிமா சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், களிமா சொல்லி மௌத் ஆகுங்க. அந்த சஹாபி முயற்சி பண்றார் களிமா சொல்றதுக்கு, வாயில களிமா வரல, வாயில களிமா வரல. எவ்வளவு முயற்சி பண்றாரு களிமா சொல்லணும்ட்டு, அருகில் இருக்கிறவங்க எல்லாம் களிமா சொல்லி கொடுக்குறாங்க, களிமா வர மாட்டேங்குது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போகுது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து சொல்றாங்க களிமா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவர்னால களிமா சொல்ல முடியல. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருடைய தாயார் எங்க இருக்கிறாங்க, இவருடைய தாயார் எங்க இருக்கிறாங்க? அவங்க சொன்னாங்களா, அவங்க தூரமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள போய் கூட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்களுடைய தாயாரை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தானே சொன்னாங்களாமா, ஏமா உன் பையன் சாக கிடக்கிறான், சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார், களிமா சொல்லி கொடுத்த வாயில களிமா வர மாட்டேங்குது, அதனால உன்னுடைய பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாரா, தவறு பண்ணியிருக்காரா சொல்லுங்கன்ட்டு. அப்போ அம்மா சொன்னாங்களா, ஆமா நான் ஹயாத்தோ உயிரோட இருக்கும்போது என் பையன் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு எந்த விதமான பணிவிடையும் செய்யல, என்னை துன்புறுத்தினார், என்னை கஷ்டப்படுத்தினார், அதனாலதான் இந்த நிலைமை என்பதாக அந்த தாயார் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, உன்னுடைய மகனார் மரணப்படுக்கையில் இருக்கிறார், உங்களுடைய மகன் செய்த அந்த பாவத்தை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் சொன்னாங்களாமா, ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். என் பையன் அவ்வளோ எனக்கு உடமைப்படுத்தி இருக்கிறான், அவ்வளோ என்னை துன்பப்படுத்தி இருக்கிறான், அவ்வளோ எனக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறான், ஒருபோதும் நான் என் பையன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் கூப்பிட்டு விறகுகளை சேர்த்துங்க அப்படின்னாங்க, விறகுகள் தீ மூட்டுங்க அப்படின்னாங்க. தீ மூட்டி இந்த சஹாபியை கொண்டு போய், இந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய இந்த சஹாபியை கொண்டு போய் அந்த நெருப்புல போடுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா பதறி போய் வந்து சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், என் பையனை நெருப்புல போட்டுறாதீங்க, என் பையனை நெருப்புல போட்டுறாதீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நீங்கள் உங்களுடைய மகனை மன்னிக்கவில்லை என்றால் இதை விட கொடூரமான நரகத்துடைய நெருப்பில் அல்லாஹ் தஆலா போட்டுருவா, உங்களுடைய பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. அந்த தாய் மகனை மன்னித்தார்கள். அதற்கு பிறகு களிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவர் களிமா மொழிந்து அந்த சஹாபி மரணம் அடைந்தார். சொல்ல தாயை நோய்வினைப்படுத்தினால், தகப்பனை நோய்வினைப்படுத்தினால், இரத்த உறவுகளை முறித்து கொண்டால் அதற்குண்டான தண்டனை மறுமையில் அல்ல, அல்லாஹ் உலகத்திலே காட்டுவார். இப்போ அதெல்லாம் 1500 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லைங்க. இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன், நம்முடைய ஊரில் பேர் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அம்மா, வயசான அம்மா, அவருக்கு 4-5 பையங்க. ஆனால் 4-5 பையங்களும் பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய லட்சாதிபதிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் அந்த அம்மா அந்த வயசான காலத்தில் அந்த அம்மா எல்லாம் வீட்டில் இட்டு விரட்டி விட்டாங்க. அந்த அம்மா வந்து ஒரு குடிசை வீட்டில், ரொம்ப ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த அம்மானால சரியான முறையில் நடக்கவும் முடியாது. நான் ரோட்டில் அந்த அம்மா நடக்க முடியாமல் நடந்து வருவாங்க. நான் வண்டியில் போகும்போது, அப்துல்லா இதில் ஆபா கடுபா மஞ்சள் இதோ புட்டா லேக் தேதால்பா மஞ்சள் நாஷ்டா லேக் தேதால்பான்னு சொல்லுவாங்க. நான் ரோட்டில் போனேன்னா என்னை நிப்பாட்டி என் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்துல்லா அஜத் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அப்துல்லா கொஞ்சம் நில்லுப்பா, எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு 4 பையங்க, 4 பையங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய லட்சாதிபதிகளாக இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய வீடு கட்டி பங்களா கட்டி அவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன், இங்கே உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, உங்கள் அம்மாவை பார்க்கலாமா இல்லையா, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மருந்து வாங்கி கொடுக்கலாமா இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா இல்லையா. அந்த பையன் சொல்லுவா, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு அம்மாவே கிடையாது, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு அம்மாவே கிடையாது. அந்த அம்மா என்னை பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க, மேலே கோன் சே பேட்டவே கொஞ்சம் தேக்தே நிற்கிறது, எந்த பையனும் என்னை பார்க்க மாட்டேங்கிறான், நாசமாக போனவனுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியாரு. என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த அம்மா மூத்தாயிடுச்சு, கொண்டே அடக்கிட்டாங்க. இந்த பையனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா, பெரிய கோடீஸ்வரர், பெரிய லட்சாதிபதி, பெரிய பங்களா இருக்கு, பையனுக்கு இருக்கிறாங்க. அப்பா இருக்கும்போதே பையனுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சதுனால அப்பா அந்த பையன் வீட்டில் இருக்கிறதா இந்த பையனுடைய வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த அப்பா சோத்துக்கு வழி இல்லாம கடைசியில விஷம் குடிச்சு மௌத்தானார். விஷம் குடிச்சு அந்த ஆள் மௌத்தானாரு. ஜனாசா தொழுகையில யாருமே இல்லை. இது யாருடைய பத்துவா? இது ஒரு தாயுடைய பத்துவா இல்லையா? இது 1500 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சஹாபிக்கு அப்படின்னா இல்லைங்க. இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். யார் பெற்றோர்களை உற்றார் உறவினர்களுடனே சேர்ந்து வாழ்கின்றார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையில பர்க்கத் செய்கின்றான். அவர்கள் செல்வ செழிப்போடு நல்ல நிலைமையில குறைந்த வருமானத்தை கொண்டும் அவர்கள் நல்ல நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். யார் பெற்றோர்களை நோய்வினைப்படுத்துகின்றார்களோ, இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான தண்டனை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுகின்றான். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பயான்ல வந்திருக்கிறோம். அதனால மனசுல உறுதி வையுங்க. நமக்கு யாராவது உறவினர்கள், நம்முடைய மச்சான், நம்முடைய மாமா, நம்முடைய சின்னத்தா, நம்முடைய பெரியத்தா, நம்ம கூட பிறந்தவங்க யாராவது நம்ம சண்டை போட்டிருந்தோம்னு சொன்னா இன்னையிலேருந்து தௌபா செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிஞ்சோடனே நேரம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஏன்பா நான் இத்தனை நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டேன், சண்டை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை மாஃப் செஞ்சிரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அவங்களோட உங்களுடைய உறவை என்ன செய்யுங்க, தொடருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலேயே அதற்குண்டான கூலியை தருவார்.
எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உறவினர்களுடனே அரவணைத்து வாழ்ந்தார்களோ, இரத்த உறவுகளை ஒட்டி வாழ்ந்தார்களோ, முறிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தங்களோடு வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயான் செய்யும்போது ஒருத்தர் பயான் செஞ்சாராமா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயான் செஞ்ச பின்னாடி எல்லாம் உட்காந்து ஆர்வத்தோடு கேட்டிருக்கிறாங்க. தம்பி, நான் பயான் செஞ்சேனா இல்லையா, அதில் உனக்கு பிடிச்சது என்னம்மா சொல்லு பார்க்கலாம். நான் பயான் செஞ்சதுலேயே உனக்கு பிடிச்சது என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னானாமா, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்னு சொன்னீங்களா இல்லையா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் அது இத்தோடு என்னுடைய பயானை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கடைசி நாள் புதன்கிழமை இறுதி தூதரின் இறுதி நேரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய உடுமலை மடத்துக்குளம் வட்டார் ஜமாத் உலமா சபையுடைய தலைவரும் பூர்வீக பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் மௌலானா ஹாஃபில் முகமது யூசுப் சிராஜி ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. நாளைக்கு சொல்லவே தேவையில்லை, கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஹசரத்துடைய பயான் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் எப்படி இந்த 10 நாட்களும் கலந்து கொண்டீர்களோ அதே மாதிரி நாளை நடைபெறக்கூடிய அந்த மஜ்லிஸிலும் இன்ஷா அல்லாஹ் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم تمم نياتنا ويسر مقاصدنا وادفع بلياتنا وامحو سيئاتنا ببركة جلال وجهك الكريم. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك رسولك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك رسولك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العليم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.